தங்கம் வா சாமி, எப்ப வந்த? ஏமா வந்தது வராதுமா இப்படி கத்துற? என்ன பிரச்சனை? எதுவும் கோபால் மச்சான் சண்டை வாங்கினார? அடியே எதையும் உளறி வைக்காத, இல்லைன்னு சொல்லுடி. மைனி, மாமாவுக்குலாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் மைனி. பிறகு அவரை தான் சண்டை போடுவாங்க. வேணாம் மைனி, ப்ளீஸ் மைனி, எதுவும் சொல்லாதீங்க மைனி. கேண்டி, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்ட தெரியுதுங்க. உங்களை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க. என்ன இந்த வீட்டுல நீ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறியா இல்லையா? என்னதான் உன் வேலை? குடும்பத்துல பெரிய மனுஷனா வீட்டுல யார் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், சரியா? ஏன் உன் பொண்டாட்டி கூட எதையும் சொல்றது இல்லையா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்களே, மூடி. ஏந்தங்க உன் மைனிக்காரி அப்படி என்னத்தை என்கிட்ட இருந்து மூடி மறைக்க போற? எதுவும் தெளிவா சொன்னதானே எனக்கு புரியும். வந்ததுல இருந்து தைய தக்கன்னு குதிச்சா நான் என்னத்த நினைக்க? என்ன ராசாத்தி, என்னடி அவ சொல்ற? நீ என்னத்தை என்கிட்ட மூடி மறைக்கிற? அதுவா மாமா, தங்கமயிலுக்கு இந்த பொங்கலுக்கு சீர் செய்யணும்ல, அதுக்கு ஒரு 5000 ரூபா போல பட்டு புடவை கேட்டா. அதை வந்து அண்ணங்கிட்ட சொல்லாதடி, பாவம் பல்லவி கல்யாணத்துக்கே கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அதுக்குன்னு சண்டை போடுறா, வேற ஒன்றும் இல்லை மாமா. 5000 ரூபாய் படவையா? 5000 ரூபாய் என்ன பாத்தியா? என்ன போய் புழுவுது பாரு. எப்பா அழுவணி புழுவணி எங்க கடத்துதான் வந்ததோ தெரியா சாமி. அதெல்லாம் இல்லைண்ணே, இந்த வீட்டுல இந்தா என் மீனாட்சியும் இந்தா உன் பொண்டாட்டி ராசாத்தியும் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏ பைத்தியக்காரி, என்ன செய்றாங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா எனக்கு என்னட்டு தெரியும்? சொல்லி தொலை. இடி, வாய் திறந்து எதுவும் சொன்ன அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து உன்னை கழுத்து பிடிச்சி நெரிச்சு அந்தரத்துல தொங்க விட்டுரும் பாத்துக்கோ. இது மீனாட்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்கு எதுவும் பிரச்சனைனா நான் தான் முன்னாடி வந்து நின்று விளக்கத்திட்டு வைக்கணும். ஏன்னா அவ என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ. என்ன மீனாட்சி? மீனாட்சிக்கு என்ன பிரச்சனை? அதான் ஏதோ வேலை கிடைச்சிருக்கு, எல்லாரும் போவேன்னு சொன்னாங்க. கவி வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அவ போய் வேலை செய்யட்டுன்னு சொல்லிட்டானாமே. அப்புறம் என்ன உனக்கு? சொன்னானே தெரியுமா? அவன் ஏன் சொன்னா எதுக்கு சொன்னானே ஏதாவது ஒரு வார்த்தை கிட்டியா? கல்யாண கையோட பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புறானா வெக்கங்கட்ட பையன். அவன் சொன்னதுல என்ன தப்பு? இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, அதனால வேலைக்கு அனுப்புறான். நீயும் நல்லா படிச்சிருந்தா வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கலாம்ல. எட்டாவதோட எருமாடு மேய்க்க போயிட்ட எரும மாடு. எனக்கு தான் ஏணி வச்சு எட்டாலும் அந்த படிப்பு வரலையா? அதனால தான் எரும மாடு மேய்க்க போயிட்டேன். என் புருஷன் கஷ்டப்பட்டு கண்ண முழிச்சு என் நாத்தனாரிய படிக்க வச்சிருக்காரு. இவன் என்னன்னா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு போன்னு சொல்லிவிட்டான். இப்ப எங்க இருக்கான் அந்த பையன்? வரட்டும் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கான்? இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை பழக்கிறானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் நல்லா இருப்பானா? என் நாத்தனார் வாழ்க்கையை பழக்கணும், என் வாழ்க்கை வீணா போகணும் கொஞ்சம் அது நினைச்சு பார்த்தானா அந்த பையன்? யார் வாழ்க்கையை கெடுத்தா? எல்லாரும் இங்க நல்லா தான் இருக்கும். நீ வந்து தேவையில்லாத எதையும் கட்டுக்கிட்டு நிக்காத, போ. அதை சொல்லுங்க மாமா, முதல்ல அதை சொல்லி அனுப்புங்க. ஏதோ கோவலன்னு இவன் மண்டையில அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் மூளை குழம்பு வந்து நிக்கிறேன். அதெல்லாம் யாரும் உன்னை அடிக்கல, சும்மா இருமைனி. நீ அப்படியே மடிப்பு விடாதானே? என்ன 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 பிரச்சனை தெரியுமா? நம்ம தம்பி கவியை மீனாட்சியும் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட சேர்ந்து வாழலையா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சதுலயா பேசினதுலயா நம்ம தம்பிக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லையா? ஆமா, அவன் இஷ்டப்படாம தான் கட்டிக்கிட்டான். பிடிக்காத கல்யாணம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். போ சரியாயிடுவான். கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா பாசம் தானே வந்துரும். ஆமா வந்துரும். அவன் என்ன இவளை வேலைக்கு அனுப்புறதே? இவளை விட்டு ஒரே அடியா பிரியறதுக்குறானே. என்ன தங்க சொல்ற? ஆமாம்ண்ணே, ஆமா. இந்த எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்ப எல்லார்கிட்டையும் வக்காலத்து வாங்கி பேசுனதுக்கு காரணம் அவளை சுத்தமா ஒரே அடியா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தானே. கேளுங்க நீங்க வேணா. என்னத்துக்கு அவன் அப்படியெல்லாம் செய்ய போறான்? சும்மா விளையாட்டுக்கு சொல்லாத எதையும். நான் என்னத்துக்கு நான் விளையாட போறேன்? ஏன்னா என் நாக்குதான் வாழ்க்கை பழா போய் நிக்குதுன்னு என்னால சுத்தமா தாங்க முடியலன்னு நான் என்னென்ன செய்யறது? நான் யாரானு போய் கேட்க என் நாத்தனாருக்கு என்ன பதில் சொல்ல? எப்படி பேதலிச்சு போய் நிக்கிறா பாரு. என்ன இந்த பிரச்சனையெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு எப்பமோ தெரியும்ல. ஆனா இந்த மைனிக்காரி இருக்கல, மைனிக்காரி நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி என் நாத்தனாரிய ஆடி அமைக்கி வச்சிருக்கானே. அந்த பாவி சண்டாலியும் இந்த மைனிக்காரி பேச கேட்டுக்கிட்டு அவ பாட்டுக்கு அவ பேச்சுக்கு இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கானே. ஐயோ, கொளுத்து போட்டுட்டாலே நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்க எங்க இருந்து வந்தாலும் தெரியல. மீனாட்சி, என்ன சொல்ற தங்கம்? அப்ப சொல்றதுலாம் உண்மையா? இல்ல மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். அவர் என்னைய வேலைக்கு அனுப்பிட்டு நீ போய் கொஞ்ச நாள் அங்க தங்கிடு, அப்புறம் வீடெல்லாம் பாத்துக்கிட்டு 2 பேரும் அங்க போயிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு மாமா. இந்த கேட்டுக்கிட்டியா? அவங்க பொண்டாட்டிய சொல்றல்ல. என்ன அந்த வாயில வச்சு நடிக்கிறானே? உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நடிக்கிறா. நம்ம தம்பியை கூப்பிடுங்க. இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏக்கா என் புரிஞ்ச கதை என்னைய வேலைக்கு அனுப்புறது, என்னைய ஒரே அடியா இந்த வீட்டை விட்டு துரத்ததாங்க. ஏக்கா இனி இந்த வீட்டுல நான் வாழ முடியாதுக்கான்னு இந்த மீனாட்சி இப்ப தானே சொன்னா. நான் காதான கேட்டேனே, எல்லாத்தையும் அப்படியே மாத்துறாங்கண்ணே. நம்பாத, ஏதியும் நம்பாத. ரசதி, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? மாமா, அது வந்து நான் எப்படி சொல்றது? எப்படி சொல்றதுன்னா வாய் நல்லா கிழிய பேசுறல சொல்லு. சொல்லுமா. ஆமா மாமா, கவிக்கு மீனாட்சியை சுத்தமா பிடிக்கலையா. அவளை ஒரே அடியே வீட்டை விட்டு போயிடு, இந்த வீட்டில் இருக்காத, ஏதோ உனக்கு பிடிச்ச பையனா பார்த்து கெட்டுக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சிக்கன்னு சொல்றானா மாமா. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நீங்க எப்படி தாங்குவீங்க? அதனால தான் சொல்லலை. சரி, ஏதும் கவியை சொல்லி சமாளிச்சு அவனுக்கு கூட இந்த பிள்ளைய சேர்த்து வைக்கலாம்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை மாமா. மாமா, இது எப்படி மாமா நாங்கள் சொல்கிறது எல்லாருக்கிட்டையும்? சரி, ஏதோ 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் போனால் சரியாக போயிடும்னு முடிவு பண்ணோம். அதான் மாமா நான் யாருக்கிட்டையும் சொல்லலை.
அவர் கண்டிப்பாக மாறிடுவார் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. அவர் என்னதான் இப்போ என்னை வெறுத்து பேசினாலும் நிச்சயம் மாறிடுவார் மாமா. ஏமா மீனாட்சி, நீ கொஞ்சம் உன் வாயை மூடு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை. என்ன பாத்தியா, நான் சொன்ன கேட்டியா? எப்படி மூடி மறைச்சிருக்காங்க பாருங்க மைனி. உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க பாருங்கண்ணே. என்ன இந்த விஷயம்லாம் நாளைக்கு என் மாமியாருக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க மாட்டாங்களே, என்னையும் நினைச்சு பார்த்தாங்களே. அப்ப என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? இந்த மைனிக்காரி மீனாட்சியும் கவியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னையும் என் கோபாலையும் பிரிச்சிருவாங்க போல. தங்கம், ஏன் தங்கம் இப்படி எல்லாம் தேவையில்லாத பேசுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது தங்கம். கொஞ்சம் அமைதியா இருக்கியே. கவியை கூப்பிடுங்கண்ணே. அவன் எப்படி என் நாத்தனாரு வெளியே போக சொல்லலாம்? அவனுக்கு என்ன பிடிக்கல? ஏன் படிக்கலையா? நல்ல சம்பளத்துல வேலைக்கு போகலையா? இந்த ஊர் உலகத்துல இப்ப எந்த பொண்ணுன்னு இவ்வளவு சம்பாத்தியத்துல வேலைக்கு போறா? அவன் என்ன அவ்வளவு பெரிய அழகனா ஏன் நாத்தனாரு பிடிக்கலன்னு சொல்றான்? என் நாத்தனார் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா அதெல்லாம் சரிதான். அவங்கிட்ட கேட்டதானே தெரியும் என்ன காரணம்னு. எதுவும் கேட்காம நம்மளே முடிவு பண்ணி என்ன வருது? சரி, அவனு கேட்கறது அப்புறம் இருக்கட்டும். உன் பொண்டாட்டி எதுக்கு எல்லாத்தையும் மறைச்சதுன்னு என்கிட்ட இப்ப கேட்டு சொல்லு. என்னால பொறுத்துக்க முடியலண்ணா, சுத்தமா பொறுத்துக்க முடியல. எப்படி அந்த மைனி இப்படி எல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க? என்ன பாருங்கண்ணா, நல்லா வீட்டுல நடக்கிற ஒரு முக்கியமான பெரிய விஷயத்தையே உங்ககிட்ட இருந்து மறைச்சவங்க இன்னும் என்னென்னத்தை மறைச்சிருக்க மாட்டாங்க. எப்ப நானும் என் புருஷன்கிட்ட ஒரு துரும்பு என் காலில் குத்துனா கூட மறைக்கிறது இல்லைண்ணா. இந்த மைனி ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க? சரியில்லைண்ணா, சுத்தமா சரியில்லை. மைனிக்கு நீ பல்லவி கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை செய்யறல, அந்த கோபம். எப்பா, நானெல்லாம் என் புருஷன்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த மறைச்சா சீச்சி இந்த வீட்டுக்கு நீ வாடகை தகுதியில்லாதவன்னு சொல்லி என்னைய வீட்டை விட்டு வெளியவே துரத்திருப்பாரு. என் அண்ணங்கிறதால அமைதியா இருக்காரு. என்னத்த செய்ய? என் அண்ணன் பொண்டாட்டியை எதிர்த்து கூட பேசாத அளவுக்கு மாறி போய் எல்லாத்துக்கும் மயங்கி போய் நிக்கிறாரு. நடக்கட்டும் உன் குடும்பத்து பிரச்சனை ஏதோ நடக்குது. நான் தான் தேவையில்லாத மூக்கட ஒழிச்சிட்டேன். என்னால தாங்க முடியலன்னு அதான் வந்து கேட்டுவிட்டேன். ஏன்னா மீனாட்சி என் மாமியாரி என்னைய நம்பி அனுப்பியிருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன கைவலி கால்வலினா கூட அங்க என்னைய போட்டு குத்துன்னு கும்மாங்குத்து குத்துறானே. ஆனா நீங்க என்னன்னா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கீங்க புருஷனும் பொண்டாட்டியும். ஏன்னா உனக்கு யார் வாழ்க்கை எப்படி போன என்ன கவலை? தங்கச்சி வாழ்க்கை தானே போனா போகுது. அவ என்ன எப்பவும் இந்த வீட்லயே தானே இருக்கா? அதுக்கு ஒரே அடியா வாழ வெட்டியா இருந்தா போறான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சொல்லுங்க, சொல்லு, எதுவும் பேசுங்க, எதுவும் வாய் திறந்து பேசுங்க. ஐயோ தங்கம், எது தெரியாம நடந்துருச்சு. நான் அவங்கிட்ட என்ன எதுன்னு கேக்குறமா? அப்பவும் நீ உன் பொண்டாட்டிக்கு கேட்க மாட்டேன், அப்படித்தானே? இப்படி நல்ல இடம் குடு 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 குடு. உன் தலைமை ஏறி உட்காந்து மொளா அரைக்கட்டும் மொளா. அவரை எதுவும் கேட்காம சும்மா விட்டாலும் இவ விட மாட்டா போலயே. குள்ளச்சி அவங்க மாமியாரி அவளை எங்கேயும் துரத்துருவாங்கன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு இங்க வந்து நம்மளை துரத்த முடிவு பண்ணிட்டா. ராசாத்தி, நீ என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்ச? அம்மா, எதுவும் தெரியாம செஞ்சுவிட்ட, மன்னிச்சிடுங்க மாமா. செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு மாமா மன்னிச்சிருங்க ஐயோ அப்படின்னு கதறது என்னன்னு. சரி போடா போகுது, நம்ம பொண்டாட்டி இல்லைன்னா நம்மளுக்கு பொழப்பு விடாதுன்னு செய்யற எல்லாத்தையும் கண்டும் காணாத மாதிரி போறதாலதான் இங்க எல்லாரும் கொழுப்பெடுத்து அழகிறாங்க. ஐயோ பேதி எடுப்பா, இவளுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது. நான் என்னத்த செய்ய? 10 நாளைக்கு ஒரு முறை எனக்கு என் புருஷனுக்கு இப்படி சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறலே. தங்கம், சரியா சொன்னமா. எல்லாத்துக்கும் நான் இடம் கொடுத்துருக்கேன் ரொம்ப. அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. என்ன இருந்தாலும் ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை அப்பவே நான் கேட்டிருப்போம்ல. இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கவும் வந்திருக்காது. ஏங்க, நாம எதுவும் தலையிட வேணாம். இது புருஷ மட்டாட்டி விஷயம்னு நினைச்சுதாங்க நான் சொல்லல. நாம எதுவும் தலையிட வேணாம்னா இந்த பிள்ளை நம்மள நம்பி தானே வந்திருக்கு. அதுக்கு யார் பதில் சொல்றது? நாளைக்கு அவன் எதுவும் கடுமையா சொல்ல போய் இந்த பிள்ளை ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதுவும் பண்ணிக்கிச்சுன்னா எல்லாருக்கும் யார் பதில் சொல்ல? அதுக்கப்புறம் யாருக்கு என்ன பதில் சொல்ல? என் மாமியாரி தான் ஏன்டி என்னடின்னு என்னைய தூக்கி விட்டு மிதின்னு மிதிப்பா. இந்த மைனிக்கு அதான வேணும். மீனாட்சிக்கு கல்யாணம் ஆனது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ மைனிக்கு கொள்ள சந்தோஷம். இங்க எதுவும் பிரச்சனைனா அங்க எனக்குள்ள ஏத்து விடுவோம். அதுக்கு தான் என்ன கெட்ட எண்ணம். மைனி மாதிரி ஒரு கெட்டவங்க நான் பார்த்ததில்ல. ஆனா மூஞ்சிக்கு முன்னாடி மட்டும் சிரிச்சு பேச்சு மயக்கிறது. மனசுக்குள்ள அவ்வளவும் பஞ்சம் பண்ணும். ஏன் மைனி இப்படி ஒரு கெட்ட பத்தி உங்களுக்கு? அப்படி என்ன மைனி நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க. அண்ணனுக்கு நாங்க 2 தங்கச்சின்னு தான் பேரு. நாங்க 2 பேரும் உங்க ஏதும் கொடுமைப்படுத்துறோமா? ஐயோ என் மைனி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என் அண்ணன்கிட்ட இருந்து அது வேணும் இது வேணும்னு ஏதும் கேட்டுக்கிட்டு வாங்குறமா இல்லையா சொல்லுங்க. ஏதோ விதியோ சவன என் அண்ணன் பாவம் கஷ்டப்படுறாரு, வாயை பொத்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கீங்களே, நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே மைனி? நல்ல இல்ல மைனி, நல்ல இல்ல. பொண்ணுக்கு பொண்ணு இப்படி திரோகப்படாதீங்க மைனி, தாங்க முடியல. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல ராசாத்தி. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணாத. வீட்டுல எல்லா முடிவும் நீயே எடுத்துட்ட, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இனி யாரும் எதுவும் பண்றதா இருந்தா என்னையே கேட்டுதான் பண்ணணும், கேட்டுதான் செய்யணும். அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ண இது ஒன்றும் அவங்க அப்பா அத்தா வீடு கிடையாது. அப்படி சொல்லு அப்படி சொல்லு, நல்லா நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. ஏமா மீனாட்சி, உன் புருஷன் வந்தா என்னைய பார்க்க சொல்லு. உனக்கும் இதுதான் முதலும் கடைசியும். அவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அப்ப இந்த வீட்டுல நான் எதுக்குதான் இருக்கேன்?
எல்லாத்தையும் பொம்பளைக்கு தீயே பேசி முடிவு பண்ணிட்டா நான் என்னத்துக்கு ஆம்பளைன்னு சம்பாதிச்சு போடுறேன். நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரும் என் தலையை தான் உருட்டுவாங்க. ஆளாளுக்கு ஒதுங்கி போய் அடுப்படியில் ஒண்டிக்குவாங்க. நம்புறவங்களே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நம்ம இன்னைக்கு யாரு நம்புறது இந்த வீட்டுல? மாமா எதுவும் சரி, நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. ஏற்கனவே பல்லே கல்யாணம் பணம் காசு பத்தலைன்னு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு இதை சொல்லலை. ஏன் மாமா, நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணணுமா? உங்கள் பொண்டாட்டி நான் என்னத்துக்கு இருக்கேன்னு சொல்லுங்கள். அப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி இல்லையா மாமா? நீங்கள் வேற நான் வேறன்னு ஆயிடுச்சா? என்னம்மா நடிப்பு போடுறா பாருயா, என்னம்மா நடிப்பு போடுறா பாரு. அண்ணா அப்படியே பேச்சுல மயங்கிடுவாரு, மயங்க விடக்கூடாது. மைனியோ, நீங்க இப்படி எல்லாம் பேசினா என் அண்ணன் உங்களை மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? மாட்டாரு மைனி, மன்னிக்கவே மாட்டாரு. ஏன்னா நீங்க பண்ணது அவ்வளவு ஒரு பெரிய துரோகம். சாவர வரைக்கும் அதுக்கு மன்னிப்பே கிடையாது. போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க, எதுவா இருந்தாலும் நீங்களே கலந்து பேசி முடிவு பண்ணுங்க. ஏன்னா அதனால வாழ்க்கை தானே எனக்கு முக்கியம். அதுலதான் என் வாழ்க்கையே இருக்கு. ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சு என் மாமியா கருவாரி என்ன ஏறுன்னு ஏறுறா. இன்னும் எதுவும் பிரச்சனை நடந்தது அம்படி தானே, நான் உசுரோட இருக்க மாட்டேன். நான் வாழணுமா சாவணுமான்னு முடிவு பண்றது உன் கையில தான் இருக்கு. நான் போறேன், போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது தங்கம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ. சரிண்ணே, உன்னையும் நம்புறேன், நான் நம்புறேன். மத்தவங்க வரல நான் இருக்க மாட்டேனே. எதுவா இருந்தாலும் வந்து உடனே உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு. நான் வரட்டேன். பாத்துக்க, உடம்ப பாத்துக்க. எதையும் போட்டு பெருசா மனசு குழப்பிக்காத, சரியா? மைனியா, உங்களுக்கு நான் சொல்றேன், இனி எதுவா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட சொல்லுங்க. மைனியா, நீங்களே முடிவு பண்ணணும். நீங்களே ராஜகுமாரியா இருக்கணும், யசமானியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. என் அண்ணன் இருக்காரு இந்த வீட்டுல, அவர் ஒரு மனுஷனாவது மதிங்க. அவர் என்னதான் எங்களுக்கு ஒரு பைசா செய்யலனாலும் உங்களை நல்ல மகாராணி மாதிரி என்ன வச்சிருக்காரு. அந்த மனுஷனுக்கு நீங்க இப்படி துரோகப்பட்டிருக்கீங்க மைனி. நல்லா இருக்கா இது சொல்லுங்க மைனி. என் அண்ணன் ஒரு அப்பாவி மைனி, அவரை இப்படி எல்லாம் ஏமாத்தாதீங்க மைனி. உங்க காலை வந்து கேட்குற மைனி. போடு போடு, அள்ளி போடு, அப்படியே முழுசா கொட்டு. பொங்கலா பொங்க பொங்கலா பொங்கன்னு என் நாத்தனாகாரி இலைக்கு வந்து பொங்கலை வைக்கிறாளே. ஏமா மீனாட்சி, உனக்கும் சொல்றேம்மா, அது இதுன்னு யார் வச்சும் கேட்காதம்மா. உன் வாழ்க்கை வேலைக்கெல்லாம் போய் ரூபா சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. புருஷ கூட சேர்த்து வாழுஞ்சாவி நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கமா. இப்பவே ஆட்டாக்காரி நீ அந்த குத்து குத்துறா. நான் அது செய்யல இது செய்யலன்னு 1000 நட்டம் சொல்றேன். என்னால அங்க இருக்க முடியல. என்ன பண்ண? என் தலையெடுத்து ஏதோ நான் அங்க போய் மாட்டிக்கிட்டேன். என்னத்த செய்ய சொல்லு? நல்ல நாள் கெட்டதால இனி இந்த வீட்டுல இருக்க முடியுமா? அத நீ வந்துட்டியே இந்த வீட்டுக்கு, இனி நான் எப்படிமா இருக்கிறது சொல்லுமா? அவ்வளவு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கை தான் கெடுக்கிறாள். கெடுக்கட்டும் போட்டு போட்டு என் பிரிச்சு காவலை விட்டு நான் வரப்போறேன். என் வாழ்க்கை வீணா போகுது. ஐயோ, நான் வாழ வெட்டியா வரப்போறேன் என் ஆத்தா வீட்டுக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு. சரி போதும், போ. உப்பாரி வச்சது போதும், போ போ போ. நடு வீட்டுல கடத்துக்கிட்டு இப்பதான் உப்பாரி வைக்கிறான். அப்புறம் என்ன ஒரு முக்கியமான செய்தி, நீ மாமனாவ போற. 3ஆவது பேரு புள்ள உண்டாயிருக்குட. இதுவும் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு வேண்டிக்க. நான் வரட்டேன். இருக்க 2 செய்ய துப்பு இல்லையா இங்க? இதுல 3ஆம் பேர் வேற உண்டாயிருக்கு. ஐயோ ஐயோ, என்ன கொடுமை. என்னம்மா, போய் வேலையை பாரு, போ. மாமா மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா கொஞ்சம். உன்னை நான் நம்பன பாரு ராசாத்தி, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இனி என்னை தயவு செஞ்ச மாமான்னு கூப்பிடாத, என் மூஞ்சிலே முழிக்காத. உன்னைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல சுத்தமா. ஒரு நல்ல நாள் அதுவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்ம இப்படி பண்ணிட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அப்படி என்ன இது தாங்க முடியாத பிரச்சனை? எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுல நான் தானே சமாளிக்கணும். மாமா எப்படி மாமா எல்லாரு கூடயும் சேர்ந்துக்கிட்டு நானும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது? எனக்கு நீங்க முக்கியம் இல்லையா? நீங்க ராத்திரியானா தூங்காம முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மனசு குழப்பறது எனக்கு தானே தெரியுது. சரி, மேலும் மேலும் எதுவும் சொல்லி உங்களை நான் எதுவும் உடம்புக்க முடியாத ஆளாக்கிட்டேன்னா என்னத்த மாமா செய்ய? எனக்கு என் பிள்ளைக்கு உங்களை விட்ட யார் இருக்கா சொல்லுங்க. எனக்கு நீங்க முக்கியம் மாமா. நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் மாமா சொல்லல. அதுக்காண்டி இப்படியே எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு எல்லாத்தையும் நீயே சரி பண்ணிடுவியா? சொல்லு. இப்ப அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு முழு காரணமே நீதான். மீனாட்சி இருந்தா உனக்கு எதுவும் இடத்துல இருப்பா, ஏடா கூடமா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டியா என்ன? என்ன மாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? மாமா, மீனாட்சி எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி பார்க்குறேன் மாமா. அப்படியெல்லாம் நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். அவ்வளோதானே நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது? என்ன எத்தனை வருஷமாக உங்கள் கூட எப்படி ஒட்டி உடவாடி இருக்கேன், என்னைய பற்றி இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டீங்க. நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்கள் எப்படி மாமா முடிவு பண்ணலீங்க? அப்புறம் என்ன, நீ நடந்துக்கிறதுல அப்படித்தான் இருக்கு. எதுவும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இப்ப ஒரே அடியா அவளை வீட்டை விட்டு போற மாதிரி வச்சுட்டேன். ஆரம்பத்துல இது எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. ஆமா, அப்ப நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க, அதான் சொல்லல. தயவு செஞ்சு எதுவும் பேசி சமாளிக்காத, போ. மற்றவங்களாலதான் கஷ்டம்னு நினைச்சேன், ஆனா கட்டின பொண்டாட்டியே இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. எல்லாரும் நம்மளுக்கு பாதகம் நினைக்கதான் பாக்குறாங்க. யாருக்கு என்ன நல்லது செஞ்சு என்ன பிரயோசனம் இங்க? மாமா போமா, தயவு செஞ்சு இனி மாமான்னா இனி கூப்பிடாத. அந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு எரிச்சலா வருது. என்ன இவரு இப்படி புரிஞ்சுக்காம போறாரு? நான் எதுவும் வேணும்னா செஞ்சேன்.
சரி நம்ம புருஷன் கஷ்டப்படக்கூடாது, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாரு, அவர் உடம்புக்கு எதுவும் வந்துடும் தானே வேணாம்னு நினச்சேன். அது இப்போ பெரிய குத்தமாக போயிடுச்சு. ஏன் எனக்கு உரிமை இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே எந்த முடிவும் பண்ண? எதுவும் நான் கேட்டுதான் செய்யணுமா? இந்த குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னு நினச்சி விட்டாரு. இனி நான் இவங்களுக்கு இங்கே இருந்து என்னத்தை செஞ்சு என்னத்தை பிரயோசனம்? என்னைய கட்டின புருஷனே இனி நம்பாதப்ப நான் எதுக்கு இனி இங்கே இருக்கணும்? என் மேலே தான் மாமா எல்லா தப்பும் இருக்குது. என்னைய மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட அப்பவுமே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான். அதான் நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறீங்க. இனியும் நான் இங்கே இருக்க மாட்டேன் மாமா, போகிறேன். என்னைய தேடி வராதிங்க. இனி இந்த வீட்டில் நான் இருந்து பிரயோசனம் இல்லை. எனக்கு தான் இந்த குடும்பத்து மேலே அக்கறையே இல்லையே. அடுத்தவங்க யாரும் சொல்லியிருந்தா கூட நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. நீங்களே இப்படி சொல்லிவிட்டீங்களே.